உறவுகளுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. இன்றைக்கி நான் மார்க்கெட்டை என்ன பண்ணேன்றதை இப்போ போட போகிறேன். ரொம்ப நாளாக நான் என்ன பண்ணேன்றதை போடவே இல்லை. இன்றைக்கி நான் சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் 410 ஷேர் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இந்த ஷேரை நான் 33 ரூபாயில் ஒரு 800 ஷேர் வாங்கியிருக்கேன். இப்போது 23 ரூபா 85 காசில் 410 ஷேர் வாங்கியிருக்கேன். இதை ஏன் வாங்கினேன்றது உங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலாக வந்துட்டு சிகாச்சி இண்டஸ்ட்ரி ஓனர் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு யூனிட்டில் பிளாஸ்ட் நடந்து சிகாச்சி இண்டஸ்ட்ரி ஓனரை December 25 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு வாட்டி பெயில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது தான் அந்த ஷேர் வந்து கம்மியாக வரும். அந்த கம்பெனி இன்றைக்கி ப்ராப்ளமில் இருக்குது, அதனால் அந்த ஷேர் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கினோம்னா அது ஏறும்போது ஏறும். இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா தாஜ் கோரமண்டல் அட்டாக் நடக்கும்போது ரொம்ப குறைஞ்சிது. ஷேர் 35 ரூபாய்க்கு வந்துச்சு. இன்றைக்கி திருப்பி 400 ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நாளைக்கு மேலே வரும். ஏன்னா இவங்க ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியண்ட்டில் இருக்கிறாங்க. நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், நான் வந்துட்டு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யாராவது ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கோங்க. இது நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி மார்க்கெட்லன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இதை வாங்கியிருக்கிறேன். சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் 410 ஷேர் நான் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ காப்பியை நான் அனுப்புகிறேன். நான் எப்போ வேணால் விற்றுடலாங்க. அதனால் தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி. நன்றி, வணக்கம்.